ம். நித்யா ஏய் ரேவதி, அந்த விஜய் நீ சொன்ன மாதிரியே இப்ப என்ன பார்க்க வந்தாண்டி. வந்து பேசிட்டு போனா. அப்படியா? என்னடி சொன்னா? அவன் நம்ம வழிக்கு வந்துட்டாண்டி. நம்ம சொல்ற மாதிரி அவன் நடிச்சு குடுக்கறேன்னு சொல்லிட்டான். அவன் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் நம்பிக்கையா தான் இருந்தது. அப்படி அவன் மட்டும் எங்க அப்பா நம்புற மாதிரி நல்லா நடிச்சிட்டான்னு வெச்சுக்கோ. எங்க அப்பாவும் அதை நம்பிட்டாருனா அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நிம்மதியா ஆயிடுவேண்டி. பாத்தியா, நீ நினைச்ச மாதிரி நடக்க போகுது. ஆமாண்டி, ஒவ்வொரு தடவையும் இந்த காசுக்காக எங்க அப்பா கிட்ட கை நீட்டி அவர் கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் 1000 ரீசன் சொல்லி எனக்கு டென்ஷன். பா, இந்த சொத்து மட்டும் என் பேருக்கு வந்துருச்சு, நான் ஜாலியா செலவு பண்ணுவேன். சூப்பர் ரீ. நீயா ஒரு நாள் பார்த்து ஆட்டத்தை ஆரம்பி. உனக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா என்ன? சரிடி, நான் போனை வைக்கிறேன். ஓகே, பை பை. இந்தாங்க ஐயா. ம். ஐயா, ம். உங்களுக்கு குடிக்க டீ எடுத்துட்டு வரட்டுமா? ம். நித்யம்மா, என்னம்மா இது? என்னம்மா கோலம் இது? நித்யாம்மா, என்னம்மா இது? அப்பா, இவன் பேர் விஜய். நானே இவனு 3 வருஷமா லவ் பண்ணோம். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அம்மா, பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காமா? ஆமாப்பா, விஜய்க்கு 20 வயசு தான் ஆகுது. ஐயோ, நித்யம்மா, நித்யம்மா, உங்களை விட 10 வயசு சின்ன பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஏமா இப்படி? அதான் சொன்னேனே லவ் பண்ணோன்னு. ஐயோ, ஐயோ, அப்பா, ஐயா, 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 என்னாச்சுங்க ஐயா? நான் டாக்டருக்கு வேணா ஃபோன் பண்ணட்டுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. ஐயோ, நீ ஏமா இப்படி பண்ண? ப்ளீஸ் பா, புரிஞ்சுக்கோங்க. நீங்க எத்தனை தடவை என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டிருக்கீங்க. ஆனா நான் ஏன் ஒரு தடவை கூட சம்மதிக்கலன்னு உங்களுக்கு புரியலையா? நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அப்பா, விஜய் சின்ன பையன்தான்ப்பா. இருந்தாலும் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவனா எனக்கு உயிர்ப்பா. இவனுக்கும் என்னை விட்டா வேற யாரும் இல்லப்பா. அதுக்காக இதை எப்படிம்மா என்னால ஏத்துக்க முடியும்? அப்பா, இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து. என்னால இதை தாங்கிக்க முடியலம்மா. இதெல்லாம் நம்ம சொந்த பந்தம், கம்பெனியில இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா என் மானமே போயிடுமா. அப்பா, அப்ப உங்களுக்கு ஏன் சந்தோஷம் முக்கியம் இல்லையா? நம்ம சொந்த பந்த சந்தோஷம் தான் முக்கியம் இல்ல? சரிப்பா, நான் வாழா வெட்டியாவே இருந்துக்கிறேன். ஐயோ, என்ன நித்யம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரிம்மா, நீ இப்படிதான் வாழணும்னு உன் தலையில எழுதி இருந்தா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? எனக்கு புரியுதுப்பா, ஆனா என்னால முடியலப்பா. என்னால உள்ள வச்சுக்கவும் முடியாம, வெளியில சொல்லவும் முடியாம எனக்கு நரக வேதனையா இருக்குப்பா. ஆஹா, மேடம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கரெக்டாக பேசணும். அங்கிள், நான் பண்ணது தப்பு தான் அங்கிள். அது தப்புன்னு எனக்கு தெரியும் அங்கிள். நாங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறோம் அங்கிள். இப்போ கூட உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் இவன் இல்லாமல் கூட என் வாழ்க்கை ஃபுல்லாக தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் அங்கிள். ஐயோ, என்னோட இந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. இது வேணும்னு சொல்றதா இல்ல வேணான்னு சொல்றதா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆனா என் மக சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான்மா எனக்கு வேணும். சரிம்மா, நான் மத்த யாரை பத்தியும் கவலைப்படல. ஐயா, இப்ப நான் திடீர்னு செத்து போயிட்டா? ஐயா, அப்படி எல்லாம் பேசாதீங்க ஐயா. என்னங்க ஐயா நீங்க? என்ன எத்தனை பேருமா வந்து பாப்பாங்க? விடுமா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். அப்பா, எனக்கு விஜய் கூட வாழ்றதான்ப்பா சந்தோஷம்.
நீங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா. யார நினைச்சு உங்க உடம்ப வருத்திக்காதீங்க. ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு ஆம்பளை அவனை விட எத்தனை வயசு கம்மியா இருக்கிற பொண்ணை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா ஒரு பொண்ணு தன்னை விட வயசு கம்மியா இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தப்பா? இது என்னப்பா நியாயம்? ஐயோ கடவுளே, இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு? கனகா, அவங்கள உள்ள வர சொல்லுமா. அங்கிள், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். ஓவர் ஆக்டிங் பண்றான். அப்பா என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சரி, உள்ள வாங்க. ம். என்ன நித்யம்மா இப்படி பண்ணிட்டீங்க? சரி வாங்க. டேய், நீ பாட்டுக்கு என் பெட்ல படுத்திருக்க. இங்க பார், உன்னை நடிக்க தான் சொன்னேன், புரியுதா? இல்ல நித்யா, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்ல. இத பார், அதெல்லாம் வெளியில தான். நீ போய் பக்கத்து ரூம்ல படுப்போ. பக்கத்து ரூம்லயா? ம். சரி ஓகே. டேய் நில்லு. ஆ? நீ போய் பக்கத்து ரூம்ல படுத்தா கண்டிப்பா எல்லாருக்கும் டவுட் வரும், நம்ம மாட்டிக்குவோம். ம். ஆ, நீ கீழே படு. மேடம், பெட்ஷீட்டு அங்க இருக்கு, போய் எடுத்துக்கோ. ஓகே. மேடம், தலகாணி கிடைக்குமா? ம். இந்தா. தேங்க்ஸ் மேடம். ம். அப்பா. ம்.